தமிழர் நேயர்களுக்கு அன்போடு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் ஒரு பேச. திருமதி ஜானகி அம்மையாரை போல் சசிகலா அவர்களும் அவங்களாவே ஒதுங்கிக்கணும், கௌரவமாக ஒதுங்கி நின்று அந்த கட்சியினுடைய நலனுக்காக யோசிக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார். எப்படி பார்க்குறேன்? அதாவது ஜானகி அம்மா ஒதுங்கினாங்கன்னா ஏன் ஒதுங்கிட்டாங்க? ஒரு போட்டிக்கு அப்புறம் தான் ஒதுங்கிட்டாங்க. அவங்க வந்து புராட்சி நிறுத்தல் இருந்தாங்க, ஜெயலலிதா வந்து சேவல் சின்னத்தில் இருந்தாங்க. எலெக்ஷனில் வந்து அவங்க ஒரு இடத்துல தான் வின் பண்ணாங்க ஜானகி, மற்ற இடத்துல தோத்தாங்க. மக்களுடைய ஆதரவு வந்து ஜெயலலிதாவுக்கு இருந்தது. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கட்சியை நம்ம வச்சுக்க முடியாது அப்படின்றதுல தெளிவாக இருந்ததுனால வந்து சரி கட்சி ஒன்றுபட்டால் தான் வலிமையாக இருக்கும்னு அதை உணர்ந்து ஜானகி அம்மா வந்து விலகி போயிட்டாங்க. ஸோ அதனால் 21 தேர்தலுக்கு முன்னாடி சசிகலாவும் கிட்டத்தட்ட வந்து நீயே பார்த்துக்கோங்க, நீங்களே கட்சி இதாக இருந்துக்கோங்கன்னு பண்ணால் 21 தேர்தல் நீங்கள் தோற்றிங்க. நீங்கள் ஆக்சுவலாக உங்களை சிஎம் கேண்டிடேட் சொல்லி நீங்கள் தோற்றிங்க. கேட்டால் 75 இடம் வந்தேன்றீங்க. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் கொங்கு மண்டலம் தான் பெரும் பங்கு வகிச்சதுன்றதை நம்ம பார்த்தோம். நம்ம தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் போனது, இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கட்சி இன்னும் தினகரன் போனது இன்னும் பலவீனமாக்குற ஒரு விஷயமா 19 போயிட்டா வச்சுக்கோங்க தினகரன். அதுக்கப்புறம் கட்சியை பலவீனமாக்குற ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால் அந்த சூழலில் வந்து சசிகலா அவர்கள் வந்து 21 நான் ஒதுங்கியிருக்கேன்னு சொன்னால் கூட அதுக்கப்புறம் இந்த கட்சியோடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டு எல்லோரையும் ஒன்றுபடுத்தணும்னு தான் வராங்களே தவிர தலைமை பொறுப்பு நான் அவங்க சொல்லவே இல்லையே. ஒரு கேஸ் அவங்களுக்கு இருக்குது, அவங்க தான் பொதுச் செயலாளர்னு போட்ட ஒரு கேஸ் வந்து பெண்டிங்காக இருக்குன்றது உண்மை. பட் அவங்க இப்போ சொல்கிறது என்னென்னா இந்த கட்சி ஒன்றுபடணும், எதிர்காலத்தில் வலிமையாக இருக்கணுன்றது தான் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்களே தவிர என் தலைமையில் தான் ஒன்றுபடணும் அப்படின்னு அவங்க எதுவும் சொல்லலை. கட்சி ஒன்றுபடணும் தான் இப்போ அவங்களுடைய பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ கட்சி ஒன்றுபடணும்னு ஒரு ஆளை வந்து நீங்கள் ஏன் ஒதுக்குறீங்க? அவங்க ஏன் ஒதுங்கி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்போ கட்சி ஒன்றுபடணுன்றதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? கட்சி ஒன்றுபடணும், ஓபிஎஸ் நீங்கள் இந்த கட்சி வந்து ஒன்றுபடவே கூடாது, நான் வலிமையாக இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறதுக்கான தகுதியை நீங்கள் எழுந்துட்டீங்க. நான் வலிமையாக இருக்கேன் சார், எனக்கு யாரும் தேவையில்லைன்னு சொல்கிற தகுதியை நீங்கள் எழுந்துட்டீங்க. சவுத்தில் உங்களுக்கு எந்த ஜாதியும் ஓட்டு போடல, எந்த எதுவும் பெரிய ஆதரவு அங்கே இல்லை. மத்திய மண்டலத்தில் நீங்கள் 10.5 கொடுத்தீங்கன்னு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஓட்டு போட்டாங்க, பாமக ஆட்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அதனால் தப்பிச்சிங்க. கொங்கு மண்டலத்தில் நீங்கள் பெரிய செல்வாக்கு மிக்க ஆளுன்னு சொன்னீங்க, ஒரு தொகுதி கூட உங்களால் வெற்றி பெற முடியல. நீங்கள் பலமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் தேவையில்லை, நீங்கள் உதவி விடலாம். நீங்கள் பலவீனமாக இருக்கீங்களே. நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது ஓபிஎஸ்க்கு பின்னாடி வரீங்க, அங்கே டிடிவிக்கு பின்னாடி வரீங்க. இது மாதிரிலாம் இருக்கிற போது சசிகலா சொல்கிறாங்க ஒன்றுபடணும்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சார் தப்பு இருக்குது? ஒன்றுபடணுன்றது ஒரு பாசிட்டிவான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அணுகுமுறை. அது ஒன்றுபடணும்னு சொல்கிற நீங்கள் பலமாக இருந்தால் இந்த விஷயம் வராது. நீங்கள் பலவீனமாக இருக்கவே தான் கட்சி மோசமாக போயிட்டுருக்கு. ஒன்றுபடணுன்ற ஒரு விஷயத்தை அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. அதனால் கட்சி ஒன்றுபடணும் அவங்க வைக்கிறதுக்காக வரும்போது அவங்கள நீங்கள் ஒதுங்கி நீங்கள் சொல்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லை. ஜானகி விஷயத்தையும் இதையும் நீங்கள் இது பண்ணக்கூடாது. ஜானகியை வந்து ஜெயலலிதா தேர்தல் மூலமாக வந்து நிரூபித்தாங்க, எனக்கு தான் வந்து பவர் இருக்குன்ட்டு. இவங்க தேர்தலையே போட்டி போடலை. இவங்க வந்து ஒரு ஒதுங்கி நின்றுட்டு அப்புறம் நல்லது நடக்கணும், கட்சிக்கு நல்ல எதிர்காலத்தில் நன்மை வரணும், ஒன்றா இருந்தால் வரும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதில் ஒரு தவறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எதுக்காக ஒதுங்கி இருக்கணும்? அப்போ நீங்களே அந்த முடிவு எடுங்க. ஒற்றுமைக்கான இதை ஒற்றுமைக்கு நீங்கள் ஒத்துக்கவே மாட்டேன்றீங்க. ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? கட்சி ஒன்றா இருந்தால் தானேங்க பலமாக இருக்க முடியும். அதை நீங்கள் அதுவும் செய்ய மாட்டேன்றீங்க. ஒற்றுமைக்காக குரல் கொடுக்குறவங்களையும் ஒதுங்கிடணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? ஆக்சுவலாக அதிமுக தொண்டர்கள் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க? விக்கிரவாண்டியிலேருந்து ஏன் சார் கட்சி நிற்கிறதுன்னு கேள்வி கேட்குறது மட்டும் இல்லை, கட்சி இப்படியே இருந்தால் தொடர்ந்து தோல்வியை தான் தரும்னு நினைக்கிறாங்க அவங்க. ஏன்னா உங்ககிட்ட வந்து நீங்கள் யூ ஆர் நாட் எ பாப்புலர் லீடர். நீங்கள் வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் கிடையாது. நீங்கள் இந்த ஆர்கனைசேஷன் பலத்தில் தான் நீங்கள் வரணும். இந்த ஸ்தாபனத்தோட பலத்தில் தான் நீங்கள் வரணும். இந்த ஸ்தாபனம் பலமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு மதிப்பு. பலமில்லாத ஒரு ஸ்தாபனத்தை நீங்கள் பொதுச் செயலாளர் இருக்கிறதுன்னு அர்த்தமே கிடையாது ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் உணரணும், முதல்ல இந்த ஸ்தாபனத்தை நம்ம பலப்படுத்தணும், எல்லோருக்குமான கட்சியாக இதை மாற்றணும். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பகுதி மக்கள் நம்ம ஓட்டு போடாத இருக்காங்க, அவங்களையும் நம்ம உள்ளே கொண்டு வரணும். சில பகுதி மக்கள்கிட்ட வந்து நம்ம கட்சி வந்து கொங்கு மண்டல கட்சியாக இருக்குது, அந்த எண்ணத்தை மாற்றணும். அது மாதிரிலாம் நினச்சி நீங்கள் வந்து வந்தீங்கன்னா பரவாயில்ல. ஸோ உங்கள் ஸ்தாபனம் வந்து படி வீக்காக இருக்கும்போது, நீங்கள் ஒழுங்கான ஒரு எதிர்கட்சி ரோலை நீங்கள் பண்ணாத இருக்கும்பொழுது, அப்போ வந்து கட்சி எதிர்காலத்தில் என்ன ஆகும்னு நினச்சிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட இருந்தவங்கலாம் இந்த கட்சி ஒன்றுபடணும்னு ஒரு விஷயத்தை எடுக்கும்போது நீங்கள் வந்து அவங்கள ஒதுங்கிருங்கன்னு சொல்கிறது என்ன நியாயம் இருக்குது? ஆக்சுவலாக இவங்க இதே மாதிரியே வந்து எடப்பாடி சொல்லியிருந்தாருன்னா, இன்ஃபேக்ட் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் தனியாக ஒன்று கூடி எடப்பாடிக்கு ஒரு அல்டிமேட்டம் கொடுக்கணும், கட்சி ஒன்றுபட்டால் தான் எதிர்காலத்தில் ஒழுங்காக இருக்குன்ட்டு. அந்த எப்போ செய்ய போகிறாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக. ஸோ பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து ரிவோல்ட் ஆகணும். அவங்க ஏன் வந்து அமைதியாக இருக்காங்கன்னா, அந்த சின்ன அவங்க கையில் இருக்குது. பெரும்பாலான உறுப்பினர்கள் எடப்பாடியை சப்போர்ட் பண்ணுறதுனால, வேலுமணி எடப்பாடி அந்த குரூப்பை சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்க இருக்காங்களே தவிர, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பலவீனமாக இருக்கிற ஒரு ஸ்தாபனத்துக்கு நீங்கள் தலைவராக இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அதனால் ஒன்றுபட்டால் தான் வலிமையாக வருன்றதுனால தான் அவங்க வராங்க.
வரவங்களை வேண்டாம்னு சொன்னீங்கன்னா உங்களை ஒரு கட்டத்தில் ஓரம் கட்ட வேண்டிய கட்டாயம் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கே வரும் ஆக்சுவலாக. சசிகலா அவர்களுடைய வருகை எடப்பாடி பழனிசாமி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுதா? இல்லைங்க, அவங்க வருகையை டிஸ்டர்ப் பண்ணது அவங்க வருகை மட்டும் இல்லைங்க, ஓபிஎஸும் சேர்த்துட்டு எல்லாரையும் சேர்க்க வேண்டிய அவசியம். பட் இவங்களுக்குலாம் செல்வாக்கு இல்லை, பலம் இல்லை அப்படின்ற பார்வையும் ஒரு பக்கம் இருக்குது. இவங்களுக்குலாம் செல்வாக்கு இல்லைன்னா நீங்கள் செல்வாக்கை காமிக்க வேண்டியதாங்க. சவுத்தில் ஏன் காமிக்கல அந்த வாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேறு, சட்ட எலெக்ஷன் வேறுன்னு அப்படிலாம் வேறு நடுவில் வேறு சொல்லிக்கிறீங்க, அது வேறு சொல்கிறீங்க. ஆனால் சட்டசபை எலெக்ஷன் வேறு தான், உண்மை தான். ஆனால் நீங்கள் வலிமையாக இருந்தால் தான் அது உங்களுக்கு சாதகமாக இருக்குமே தவிர நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, செல்வாக்காக இருந்தாங்க. ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் தோற்றா அடுத்த சட்டசபையில் அவங்க வின் பண்ணாங்கன்னா அவங்க செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக இருந்தாங்க. தன்னை சிஎம்மாக முன்னிறுத்தி 2-3 எலெக்ஷன் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படி வின் பண்ண ஆளா? நீங்கள் உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் எங்கேயாவது நிரூபிச்சிருக்கீங்களா? பழனிசாமி தமிழ்நாட்டின் முதல்வர் சொன்ன தேர்தல் நீங்கள் தோற்றிங்களா இல்லையா? 75 இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா அதில் எப்படி வந்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம். நம்ம தமிழ்நாட்டின் பெரும்பகுதியில் நீங்கள் இல்லைன்றதான் பாயிண்ட்டு. அதனால் நீங்கள் ஒற்றுமைக்கான ஒரு குரலை ஒருத்தர் கொடுக்கும்பொழுது அதை ஒரு பாசிட்டிவாக ஏற்றுக்கொண்டு அனைவரையும் ஒன்றுபடுத்த வேண்டும். இன்னும் இல்லைங்க, 84-87 காலகட்டத்தில் ஆர் வீரப்பன் கடுமையாக ஜெயலலிதா எதிர்த்தார், ரொம்ப மோசமாக எதிர்த்தார். ஜெயலலிதாவால் தாங்க முடியாத அளவுக்கு எதிர்த்தார். கட்சி அண்ணா பத்திரிகையில் ஜெயலலிதாவோடு யாரும் தொடர்பு கொள்ள வேண்டாம்லாம் போட்டாங்க, அந்த அளவுக்குலாம் போச்சு. ஆனால் அதே ஜெயலலிதா 91 மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது ஆர் வீரப்பனை கூட்டு மந்திரி பதவி கொடுத்தாங்கல்ல. எஜுகேஷன் மினிஸ்டராக ஒன்றும் வந்தார். அவர் இடைத்தேர்தல் நிற்க வச்சு ஜெயிக்கலாம் வச்சாங்க, வந்தார். ஏன் அது மாதிரி சேர்த்துக்க வேண்டிய அப்புறம் போனார்ன்றது வேறு விஷயம். அவங்க ஏன் சேர்த்துட்டாங்க? அவங்க நோக்கம் என்னவாக இருந்தது? கட்சியை பலப்படுத்தணுன்றது தான் நோக்கமாக இருந்தது. அப்போது கடுமையாக எழுத்துனவங்களையும் சேர்த்துட்டாங்க இல்லையா? அதை விட இன்றைக்கி என்ன உங்களை எழுத்துட்டாங்க சசிகலா? உங்களை ஆட்சியை உங்களை சிஎம் ஆக்கிட்டு போனாங்க. அப்போ அவங்களுக்கு போனவங்கள நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் 4.5 வருஷ காலம் ஆட்சியை நீடிக்கணுன்ட்டு நேராக ஓபிஎஸோட நல்ல அவரோட நல்ல தோழமையாக இருந்துட்டு அவரையே கடைசியில் கவுத்து விட்டீங்க. கடைசியில் பாஜகவோட நீங்கள் ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங்கில் உங்கள் ஆட்சியை கண்டினியூ பண்ணீங்க, அவங்களோட ஒரு தொடர்பு வச்சுருந்தீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணீங்க. அப்புறம் கடைசியில் சசிகலாவையும் எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் அவங்க யாருன்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க. அதனால் நீங்கள் அண்ணாமலை சொன்ன மாதிரி நம்பிக்கை துரோகின்றதுக்கு அது சரியான உதாரணம் அதுதான். அவர் நம்பிக்கை துரோகி எடப்பாடின்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நம்பி வந்தவங்களும் துரோகம் பண்ணல, அவருக்கு பதவி கொடுத்தவங்களும் துரோகம் பண்ணிட்டு போயிட்டார். அதனால் திருப்பி இந்த பழைய விஷயங்களை கலர்னா நம்பிக்கை துரோகின்றது இன்னும் உறுதியாகும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் நீங்கள் சசிகலாவை பார்த்து ஒதுங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களையும் சேர்த்துக்கொண்டு எப்படி வலிமைப்படுத்துறதுன்னு பாருங்கள். நிச்சயமாக சசிகலாவோ அல்லது ஓபிஎஸோ மீண்டும் கட்சியில் இணைந்தால் தினகரன் இவங்களுக்கு என்ன பயன்னா, இந்த எடப்பாடி அன்கோ அல்லது பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு என்ன பயன்னா, சசிகலாவோ அல்லது ஓபிஎஸோ அல்லது அவர் மூலமோ தினகரனோ நாளைக்கு இந்த கட்சியில் ஒரு பலப்படுத்துகிற மாதிரி வந்தாங்கன்னா மீண்டும் இந்த கட்சி அவங்கக்கிட்ட போயிடும், அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக போயிடும், அந்த குடும்பத்தோட ஆதிக்கம் அதிகமாக போயிடும் அப்படின்றதான் இவங்களுடைய பயம். அந்த பயத்தை காமிச்சு தான் இவங்களெல்லாம் கையில் வச்சுருக்கார். யார் பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் அதெல்லாம் தான் எடப்பாடி கையில் இருக்காங்க. அது கொங்கு மண்டல லாபி பவர்ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் அது தேவையற்ற ஒரு பயம் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா இருந்த பொழுது ஜெயலலிதா கொடுத்த அதிகாரம் காரணமாக சசிகலா பல விஷயங்களும் நடந்துட்டுருக்கலாம். அவங்க ஒரு கட்சியை நடத்துகிற மாதிரியோ இல்லை ஆட்சியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை இந்த பழனிசாமியோ இல்லை ஓபிஎஸோ எல்லோரும் அவங்ககிட்ட தான் சசிகலா தான் போய் பார்த்துனாங்க எல்லோரும். அது வேறு விஷயம். அது ஜெயலலிதா கொடுத்த அதிகாரத்தினால வந்தது. ஜெயலலிதா என்கிற ஒரு தலைவர், அவர் ஒரு பாப்புலர் லீடராக இருந்தார். அவர் கொடுத்த அதிகாரத்தில் சசிகலா இருந்தாங்க. பட் இன்றைக்கி நிலைமை வேறு. இன்றைக்கி அவங்களுக்கே தெரியும் சசிகலாவுக்கே என்ன பாப்புலாரிட்டி இருக்குது தனக்குன்னு தெரியும். கட்சி தான் பலத்தை கொடுக்குமே தவிர தனிப்பட்ட நபர். அதிமுகவுக்கு கூட பழனிசாமி பலம் கிடையாது. அந்த ஸ்தாபனம், அந்த இரட்டையலை, அந்த தொண்டர்கள் தான். பழனிசாமின்ற செல்வாக்குமிக்க நபர் இருக்கார், அதனால தான் கட்சி ஓடுதுன்னு சொல்ல முடியாது. ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதா அப்படின்ற ஒரு இது இருந்தது. அந்த ஒரு செல்வாக்குமிக்க தலைவர் இருக்கார் அப்படின்ற ஒரு எம்ஜிஆர் செல்வாக்குமிக்க தலைவர், அவர் தான் ஏடிஎம்கேயோட ஃபேஸாக இருக்கார் அப்படின்றது. இன்றைக்கி ஏடிஎம்கேயோட ஃபேஸ் பழனிசாமி நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த ஸ்தாபனம் இருக்குது, அந்த அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் எம்ஜிஆர் ஜெயலலிதா தொண்டர்கள் இருக்காங்க. அந்த அமைப்புக்கு உண்மையிலேயே பலம் வரணும்னா நீங்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்கணும். இப்போ சசிகலாவுக்கு உண்மையிலேயே பெரிய செல்வாக்கெலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அவங்க பழைய காலம் மாதிரி அவங்க அதிகாரத்தை செலுத்துறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அவங்க இனிமேலும் இந்த கட்சியில் அவங்கள சேர்த்துட்டிங்கன்னா ஒரு தோழமை உணர்வோடு தான் இருப்பாங்களே தவிர வேறு மாதிரியான ஒரு உணர்வோட ஒரு பாஸ் மாதிரி செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் நீங்கள் அந்த சந்தேக கண்ணுடைய பார்த்து அந்த குடும்பம் கட்சியை எடுத்துட்டுலாம் பார்க்க வேண்டிய அவசியம்
கிடையாதுன்றது என்னுடைய கண்ணம். இப்போ கிடையாது என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் ஒரு பரந்த அளவில் பார்க்கணுமே தவிர ஒரு குறுகிய அளவில் ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடாது. பரந்த அளவுன்றது வந்து ஏடிஎம்கேயோட எதிர்காலம். அந்த ஏடிஎம்கேயோட எதிர்காலத்தில் எல்லோரையும் ஒருங்கிணைக்கணுன்றது தான் பாயிண்ட்டு. இன்றைக்கி ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா இளைஞர்களே இல்லாத இருக்காங்க. பெரும்பாலான இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் இந்த மாதிரி பிரிஞ்சு போகிறாங்க. நாளைக்கு விஜய் வந்தால் அவரோட கொஞ்சம் பேர் போவாங்க. ஏடிஎம்கேல இருக்கிற பெரும்பாலும் 55 வயசுக்கு மேலே தான் இருக்காங்க. 50-55 வயசுக்கு மேலே தான் இன்றைக்கி ஏடிஎம்கேல இருக்காங்க. கட்சியை வந்து சீரியஸாக பலப்படுத்த வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது. அப்போது இந்த கட்சி எப்போ பலப்படும்? பழனிசாமிங்கிற நபரை வைத்து மட்டுமே இந்த கட்சி பலப்படாது. அதனால் எல்லோரையும் ஒருங்கிணைத்தால் தான் மக்கள் பார்வையில் இது ஒன்றாக இருக்குன்ற ஒரு எண்ணம் வரும். அப்போ தான் பலப்படுமே தவிர மற்றபடி பலப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் வந்து யாரையுமே ஒதுங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரையும் அரவணைத்து கொண்டு கட்சியை நீங்கள் பலப்படுத்துங்க. கூட்டுத்தலைமை வைங்க சார். கட்சிக்கு 26 தேர்தல் வரையும் கூட்டுத்தலைமை வைங்க. கூட்டுத்தலைமை வச்சு அதன்படி செயல்படுங்க. 26 தேர்தல் ஒரு பலமான கட்சியாக வாங்க. உங்களை நோக்கி நிறையா கட்சிகள் கூட்டணி வைப்பாங்க. நீங்கள் பலமாக எமர்ஜ் ஆனீங்கன்னா ஒரு நல்ல இடங்களை பெற்றீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டம் போகும்பொழுது உங்களுக்கு நீங்கள் 31 நீங்கள் நிச்சயமாக வந்து ஒரு அப்போது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மாறிட்டே தானே இருக்குது. அப்போது யார் முக்கியமாக திமுகவில் இருப்பாங்க, உதயநிதி போன்றவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சமயத்தில் நீங்கள் வந்து கவுண்டர் பண்ணணுன்னா நீங்கள் கட்சியை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அனைவரையும் ஒருங்கிணைத்து கொண்டு தற்காலிகமாக ஒரு கூட்டு தலைமையின் கீழ் நீங்கள் இம்மிடியட்டாக பண்ண வேண்டியது பொதுக்குழு கூட்டணும். கூட்டி விலகி போனவங்களாம் வாங்கன்னு ஒரு தீர்மானம் போடணும். அதே மாதிரி நம்ம கட்சியோட தோல்விக்கு இல்லை கட்சியோட இப்போதைய நிலைமைக்கு காரணம் என்ன, எதை செஞ்சால் கட்சி வலிமை பெறணும்னு பொதுக்குழு உறுப்பினர்கள் கருத்தை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட எழுதி வாங்கணும். ஓட்டெடுப்பு மாதிரி எழுதி வாங்கணும். அதன்படி அந்த அடிப்படையில் நீங்கள் செயல்படணும். செயல்பட்டு நீங்கள் கட்சியை ஒன்றுபடுத்தினீங்கன்னா 26 நோக்கி போகும்போது நீங்கள் பலமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஜகவை பற்றினா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ஃபோர்ஸ்மெண்ட் இடியும் சிபிஐயும் நம்மளை வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு நீங்கள் டெல்லி பாஜகவோட நீங்கள் உறவு வச்சுக்கிறதுக்கு நினச்சிங்கன்னா அது ஒரு தனி கதை. அது ஆக்சுவலாக நீங்கள் 26 பலமாக இருந்தீங்கன்னா உங்களை நோக்கி அவங்க மாநில கட்சியான உங்களை நோக்கி தான் அவங்க கூட்டணிக்கு வருவாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறபடி தான் அவங்க கேட்பாங்க. அதனால் அது ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கூட்டணின்றது தேர்தலும் போது யாரோட சேர்ந்தால் நமக்கு இடங்கள் பிடிக்க முடியுன்றது தான் பாயிண்டே தவிர அது வேறு எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக அடிப்படையில். அதனால் நீங்கள் இப்போ அடிப்படையான விஷயம் உங்கள் கட்சியை நீங்கள் பலப்படுத்த வேண்டியது. பழனிசாமி என்கிற நபர் தனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது, தன்னால் வந்து ஒரு திமுகவுக்கு ஆல்டர்னேட்டு தான் அப்படின்ற நினைப்பு வந்து அவருக்கு வேண்டிய நினைப்பு வந்து அவரை கெடுக்கும் ஆக்சுவலாக. வந்து அது வந்து அவர் தவறான ஒரு கண்ணோட்டமாக அது போயிடும். ஆக்சுவலாக கட்சி பலமாக இருந்தால் தான் உங்களுக்கு பலம். உங்கள் பலம் வந்து கட்சியிலேருந்து தான் வருதே தவிர உங்கள் பலத்தினால கட்சி இல்லை. ஆக்சுவலாக உங்களுடைய செல்வாக்குனால இந்த கட்சி இல்லை. அது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஏற்படுத்தி கொடுத்துட்ட செல்வாக்குனால கீழே அந்த தொண்டர்கள் இருக்காங்க. அந்த ரெட்டைலை சின்னம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால உங்கள் கூட இருக்காங்களே தவிர என்னால் தான் அந்த கட்சியை ஓடிட்டுருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாது. சசிகலா அவர்கள் 90% பணிகளை இணைப்புக்கான பணிகளை முடிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்குங்களா? இல்லை, அது மாதிரி எனக்கு எதுவும் தோணலை. ஏன்னா அவங்க வந்து இன்னும் பல இடங்களில் அவங்க நமக்கு பொது வெளியில் வந்த செய்திகள்லேருந்து பார்க்கும்போது அவங்க அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை முடிச்சிட்டாங்கன்னு நமக்கு தெரியல. பட் ஆனால் அவங்க யார் கூட பேசிகிட்டு இருக்காங்க பின்னாடி நமக்கு தெரியாது என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்குன்ட்டு. ஆனால் பழனிசாமி சொல்கிறதுலேருந்து அவர் எந்த கான்டாக்ட்லேயும் சசிகலா கூட இல்லைன்றது நமக்கு தெரியுது. ஆக்சுவலாக அவர் சொல்கிறார் நீங்கள் ஒதுங்கிருங்கன்னு சொல்கிறாரு. வெளிப்படையாகவே ஒரு செய்தியை சசிகலாவுக்கு சொல்கிறாருல்ல. இதன் மூலமாக வந்து ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை அவருக்கும் சசிகலாவுக்கும் போயிருந்தது அப்படின்னா இவர் இந்த விஷயங்களை வெளியில் பேசவே மாட்டார். அது பழனிசாமி பேசவே மாட்டார். அது ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடியே அது ஓடிட்டுருக்கும். அது என்ன அது முடிவு வரும்போது தான் தெரியும். இல்லை ஒரு வேளை பேச்சுவார்த்தை நடந்து ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் ஒத்துக்கலையானோ தெரியல, இப்போ தான் பழனிசாமி பேசுகிறாரா, எதுவும் இதுக்கு பின்னாடி ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி பழனிசாமி பேசுனதுலேருந்து பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கும் அவருக்குமான எந்த ஒரு தொடர்பும் இருந்த மாதிரி தெரியல. நீங்கள் ஒதுங்கிக்கோங்கன்ற சொல்கிற அளவுக்கு போகிறார் அப்படின்னா இவங்களுக்கும் 90% வந்து நான் நிறைவேற்றிட்டேன்னா அதுக்கான எந்த ஒரு குறியீடும் நமக்கு தெரியல அதிமுகவில். ஏன்னா அப்படி சொன்னாங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20-30 பொதுக்குழு உறுப்பினர்களாவது கட்சி வந்து ஒன்று சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்குதுன்னு ஒரு அறிக்கையை விடணும். ஒரு ஜாயிண்ட்டான அறிக்கை விடணும். அதை வந்து அது யாருமே பண்ணலை. இல்லை ஒரு 20 எம்எல்ஏவாவது ஒரு அறிக்கை விடணும். நம்ம வந்து ஒன்றுபடணும், கட்சி காலத்தின் கட்டாயம் வந்து கட்சி ஒன்றுபட வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நம்ம ஒரு இடத்துல கூட வெற்றி பெறலை. நம்ம வந்து சவுத்தில் வந்து ரொம்ப மோசமாக தோல்வி அடைஞ்சிட்டோம். அதனால் வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து பொதுக்குழு கூட்டணும். இமீடியட்டாக கூட்டி ஒற்றுமைக்கான வழிகளை பார்க்கணுன்ட்டு ஒரு 50-60 பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒரு 20 எம்எல்ஏக்கள் அப்படி யாராவது அறிக்கை விட்டால் சசிகலா பின்னாடி ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் தான் ஒரு இப்படி தான் இந்த விஷயத்தை கொண்டு போனால் தான் கலங்கம் பிறந்தால்தான் வழி பிறக்குன்ற மாதிரி அந்த மாதிரி கொண்டு போனால் தான் நீங்கள் வந்து ஒற்றுமைக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும்.
பொதுக்குழு கூட்டணும் சார், கூட்டி அதில் வந்து ஒற்றுமைக்கான குரலை பலப்படுத்தணும். அதுதான் வந்து பழனிசாமியை வந்து வழிக்கு கொண்டு வரும். அது பண்ணாதவரையும் வந்து பழனிசாமி அவர் பேசிகிட்டே தான் இருப்பார். அவர் தான் ஒரு பலமுள்ள தலைவர் மாதிரி பேசிகிட்டே இருப்பார். அது இல்லைன்றதான் பாயிண்ட். அதை அவருக்கு உணர வைக்கணும் ஆக்சுவலாக. அதனால் இந்த விஷயங்கள் நடந்ததா இல்லையான்னு தெரியாது. அதனால் சசிகலா 90% வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு உண்மையிலே தெரியல சார். ஆக்சுவலாக வெளிப்படையாக பார்க்கும்போது அது நடந்த மாதிரி எனக்கு தெரியல. அவங்க சொன்னாலும் தெரியும். அவங்க நான் கிளம்பிட்டேன், பயணம் போகிறேன் வெளியிலன்றாங்க. அவங்க பயணம் போனால் எத்தனை பேர், எத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்களை சந்திப்பாங்க, எத்தனை எம்எல்ஏக்கள் அவங்கள வந்து சந்திப்பாங்க, அதெல்லாம் இன்னும் ஒரு கேள்விக்குறியாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த பயம் ஒன்று இருக்குது. அந்த இப்போ இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு எம்எல்ஏக்கெல்லாம் மீண்டும் அந்த ஃபேமிலி வந்துடுச்சுன்னா நம்ம அவங்கக்கிட்ட கையை கட்டி நிற்க வேண்டியிருக்குமான்னு. அதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது என்னுடைய கருத்து. ஜெயலலிதா காலம் வேறு, இப்போ சசிகலாவே உணருவாங்க என்ன நிலைமையில் நம்ம இருக்கோம், நமக்கு ஸ்தாபனம் இருந்தால் தான் நமக்கு ஒரு பலம்னு அவங்க உணருவாங்க ஆக்சுவலாக. அதனால் அவங்களும் வந்து இவங்களும் வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஏற்றபடி பேசணுமே தவிர பழைய ஞாபகத்திலேயே இருக்கக்கூடாது. அதனால் இம்மீடியட்டாக பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் ஒரு குரல் எழுப்பணும். அது எழுப்பினாதான் வந்து பழனிசாமி அழிக்க வருவார். ஓபிஎஸ்ஸை மீண்டும் கட்சிகளை சேர்த்து வைப்பீங்களான்னு கேட்குறதுக்கு இது வந்து நான் எடுத்த முடிவு இல்லை, பொதுக்குழு எடுத்த முடிவு. இனி ஒரு காலத்துலையும் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்றார், பொதுக்குழு முடிவுன்றார். சரிங்க, ஓபிஎஸ்ஸை வெளில அமிச்சது பொதுக்குழு முடிவு. ஓபிஎஸ்ஸை மீண்டும் சேர்க்கறதும் பொதுக்குழு தானே சேர்க்கணும். நீங்கள் ஏன் முடியாதுன்றீங்க? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? நாளைக்கு பொதுக்குழு வந்து கட்சி ஒன்றுபடணும், எல்லாரையும் சேர்க்கணும்னு முடிவு எடுத்தால் அதுக்கு நீங்கள் ஒத்துப்பீங்கல்ல? பொதுக்குழு தான் சுப்ரீம் பாடி. கட்சி எடுத்த முடிவு நீக்கணும். அப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு கொஸ்டினேர் கொடுத்து கேளுங்க பொதுக்குழு உறுப்பினர்களை, விலைக்கு போனவங்களாம் சேர்க்கணுமா வேண்டாமா, கட்சி ஒன்று விடணுமா வேண்டாம்னு கேளுங்க. அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க. நீங்கள் யார் சொல்கிறதுக்கு சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு? பொதுக்குழு உறுப்பினர்கள் சொன்னாங்களா சேர்க்க மாட்டோன்ட்டு? உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்களா? நீக்கிறதுக்கு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி கட்சி இருக்கிற லெவலில் எதிர்காலத்தில் கட்சி வலிமையாக இருக்கணும்னா அவங்களை சேர்க்கணுமா வேண்டாமான்ற முடிவு எடுக்கிறது பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் எடுக்கணும். அப்போ பொதுக்குழு உறுப்பினர்களை கேள்விக்கு நீங்கள் கேளுங்க. அவங்கக்கிட்ட ஒரு கேள்வித்தாள்கள் கொடுங்க, ஒரு கொஸ்டினேர் கொடுங்க, ஒரு அப்ஜெக்டிவ் டைப்பில் அவங்க டிக் பண்ணட்டும் கொடுங்க. கொடுத்து 3500 பேர் கூட்டுங்க, கூட்டி எல்லாத்தையும் ஒரு கேள்வி பதில் கேள்வியை கொடுங்க. அவங்க என்ன டிக் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களோட ஒப்பீனியன் கேளுங்க, கேட்டுட்டு முடிவு எடுங்க. நீங்கள் யார் சொல்கிறதுக்கு முடிவு சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு? நீக்கிறதுக்கு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு உரிமை இருக்கும்போது சேர்க்கறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல, நீங்கள் அதை சொல்லக்கூடாதுல்ல. அதனால் அதை செய்யுங்க. முதல்ல நீங்கள் பொதுக்குழுவை கூட்டுங்க. பொதுக்குழுவை கூட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த விவகாரமே வந்து ஒரு முடிவுக்கு வரும் ஆக்சுவலாக வந்து. நிச்சயமாக சார், நிறைய விஷயங்களை போயிட்டு வந்தீங்க. நன்றி சார். தேங்க்யூ.